வெல்கம் டு மார்க்கெட் மேக்கர் செட்டப். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த மணி ஆப்ஷன்ஸ், அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன்ஸ். இது ரெண்டுத்தில் எது வந்து பெஸ்ட்டு, இல்லை எது வந்து ரிஸ்க் கம்மி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஐடிஎம் நம்ம எடுத்து ட்ரேட் பண்ணுறது எல்லாமே 200+ அந்த லெவலில் இருக்க ப்ரீமியமில் தான் ட்ரேட் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ வரைக்கும் 220 250 ருபீஸில் தான் ரெகுலராக நம்ம ட்ரேட் எடுத்துகிட்ருக்கோம். அது இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ட்ரேட், மார்னிங்கில் ஓப்பனிங் ட்ரேட் அந்த லெவலில் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இதுவே நான் ஆஃப்டர்நூனில் சஜஸ்ட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60 to 80 ருபீஸில் இருக்க ட்ரேட்ஸை தான் நம்ம வந்து எடுத்துகிட்ருக்கோம். அந்த ப்ரீமியமில் தான் நம்ம ட்ரேட் எடுத்துகிட்ருக்கோம். ரீசன் என்ன, காலையில் ஏன் 200+ பண்ணுறோம், ஆஃப்டர்நூன் 12:30க்கு ஏன் 60 ருபீஸில் இல்லை 40 இல்லை 20 ருபீஸில் கூட ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்றத இன்றைக்கி பார்த்துடலாம். மார்னிங் எடுக்கிற ட்ரேட் வந்து நமக்கு வந்து முக்கியமாக ரோல் ப்ளே பண்ணுறது வந்து மேக்ஸ் பெயின். இந்த மேக்ஸ் பெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டர் லைன் இருக்கு இல்லையா, கிரே டாட்டர் லைன்ஸ், அதுதான் மேக்ஸ் பெயின். ஐடிஎம்மில் உங்களுக்கு மேக்ஸ் பெயின் ஒரு சப்போர்ட்டர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓப்பனிங் ட்ரேடில் ஒரு சின்ன பவுன்ஸ் நமக்கு கூட கிடைச்சிருக்கும், நீங்கள் லைவில் பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன பவுன்ஸ் கூட கிடச்சி அந்த ட்ரேட் நம்ம எடுப்போம். மேக்ஸ் பெயினை கிராஸ் பண்ண உடனே நம்ம எடுத்துருவோம். அந்த கேண்டில் க்ளோசிங்கு நம்ம வந்து அது ஜஸ்ட் ஒரு கேண்டிலுக்கு பிஃபோராக வந்து ஸ்டாப் லாஸை போட்டுட்டு அந்த ட்ரேட் எடுத்துகிட்டு நம்ம கொண்டு போவோம். ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு ஜோனுக்கு ட்ராவல் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 250 ருபீஸில் இல்லை 200 ருபீஸில் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இதே ஆப்போசிட்டில் புட் ஆப்ஷன் கரெக்டாக என்ன பண்ணும், இல்லை கால் ஆப்ஷன் என்ன பண்ணும், ஒன்று மேக்ஸ் பெயினை கட் பண்ணி கீழே இறங்கும், ஒரு ஆப்ஷன் மேக்ஸ் பெயினை கட் பண்ணி மேலே போகும். ஸோ மேலே போகிற ஆப்ஷனை நம்ம பை பண்ண போகிறோம், இல்லை செல் பண்ணுறவங்க கீழே போகிற ஆப்ஷனில் செல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸை கரெக்டாக போட்டுட்டு வெயிட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து காலையில் நடக்கிற ஓப்பனிங் ட்ரேடு. ஆஃப்டர்நூன் செஷன் பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரேடிங் மோடே வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்னிங் வந்து ஓப்பன் மோட் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டு தான் எப்போவுமே. ப்ரீவியஸ் டே ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ஒரு கேண்டில் உள்ளே எட்டி பார்த்தா கூட நம்ம பிவோட் மோடு போட்டு செக் பண்ணிடுறது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். பிவோட் மோட் ப்ரீவியஸ் டே ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் என்டர் ஆகுதுனாலே பிவோட் மோடு தான் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் எப்போவுமே. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓப்பனிங், ப்ரீவியஸ் செஷன் இதெல்லாம் தாண்டி பிவோட் மோடு நீங்கள் ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஸோ அந்த பிவோட் மோடில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டி கிடைக்கும். ஆஃப்டர்நூன் செஷன் நம்ம ஐபி ரேஞ்சை வந்து நம்ம கொடுத்துருவோம் எப்படி பார்த்தாலும், சரிங்களா. அந்த ஐபி ரேஞ்சு கொடுப்போம், இல்லை ஏதோ ஒரு மோடு எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த டைமுக்கு நம்ம கொடுத்து பார்ப்போம். ஏன்னா டைம் நிறைய இருக்கும். ஓப்பனிங் ப்ரைஸ் கொடுத்து பார்க்கலாமா, பிவோட்டில் வச்சு கொடுக்கலாமா, இல்லை நடுவில் ஏதாவது ஜோன் நமக்கு இல்லை ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அதை நம்ம இன்புட்டாக கொடுத்து நம்ம செக் பண்ணிப்போம் பவுன்ஸ்க்கு. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம அந்த 12:30க்குள்ளே என்ன வேணால் நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா அவ்வளோ டைம் இருக்கும் நம்மக்கிட்ட. ஓப்பனிங்கில் அந்த டைமில் எதுவும் கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு ஓப்பனிங் கேண்டில் இல்லை அடுத்த ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய க்ளோசிங்லேயே நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரேட் எடுக்கிறதுனால மேக்ஸ் பெயினும் வித் ஒரு ஜோனும் சேர்ந்து எங்கே வருதோ அந்த ட்ரேடை நம்ம எடுத்துடுறோம். அவ்வளோதான். இதுதான் நம்ம இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கிறது. கரெக்டாக போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் இன்றைக்கி தேதி வரைக்கும் ஸ்டாப் லாஸ் இல்லை நமக்கு, இல்லையா. இந்த மந்த் ஆரம்பித்து இன்றைக்கி தேதி வரைக்கும் நமக்கு ஸ்டாப் லாஸ் கிடைக்கல. ஸோ காரணம் மேக்ஸ் பெயின். ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு பவுன்ஸ். இன்றைக்கி லாஸ்ட்டாக இந்த ஃப்ரைடே வாட்ஸ்அப்பில் நான் வந்து நம்ம கம்யூனிட்டியில் இந்த கால் கொடுத்துருந்தேன் இல்லையா. இது வந்து பார்த்திங்கன்னா 2 மணிக்கு கொடுத்துருக்கேன். 2 மணிக்கு ஈசிஆர் ஃபார்ம் ஆகுது. அந்த ட்ரேட் நம்ம போட்டிருக்கோம். கரெக்டாக ஒரு பவுன்ஸ், இந்த ஜோனில் பவுன்ஸ் எடுக்குது. என்ன வேல்யூ பார்த்திங்கன்னா அட் த மணி வேல்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25,064 கொடுத்துருக்கு. ஒன்றும் இல்லை, 64ன்றது ஒன்றும் இல்லை, ஓப்பனிங் ப்ரைஸ் தான். ஓப்பனிங் ப்ரைஸை நான் இன்புட்டாக கொடுத்துட்டு அந்த ட்ரேடை எடுக்க சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் 10 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் ஸ்டாப் லாஸ், 5 பாயிண்ட்ஸ் தான் ஸ்டாப் லாஸ் நமக்கு இந்த ட்ரேடில். இந்த ஒரே ஒரு கேண்டில் தான், இந்த ஒரு கேண்டில் தான் ஸ்டாப் லாஸ். நமக்கு வேணும்னா அந்த ஒரு ஜோனுக்கு கீழே கூட போட்டுக்கலாம். இங்கே ஓப்பனிங் ப்ரைஸ் நீங்கள் மாற்றினீங்கனாலே அந்த ஜோன் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த ஜோனுக்கு கீழே நீங்கள் போட்டால் கூட 10 பாயிண்ட்ஸ் தான் வருது ஸ்டாப் லாஸ். ஸோ 10 பாயிண்ட்ஸ்ன்றது சின்ன ரேஞ்ச் தான், பரவாயில்ல, கண்டிப்பாக எடுத்துடலாம். ஆனால் ஈஸியாக படி பார்த்தோன்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் கூட 2 பாயிண்ட்ஸ் சேர்த்து ஒரு 6 to 7 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ். அந்த ட்ரேட் நமக்கு சூப்பராக கொண்டு போயிருந்து ஒரு 21 பாயிண்ட்ஸ் டார்கெட்டும் மேக்ஸ் பெயின் டார்கெட்டாக கொடுத்துருந்துச்சு. இது அவுட் ஆஃப் த மணியில் ஒரு பெனிஃபிட் என்னன்னா, இந்த மணியில் நமக்கு மேக்ஸ் பெயின் அப்படிங்கிறது என்ட்ரி எடுக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவுட் ஆஃப் த மணியில் நம்ம என்ட்ரி எடுக்கிறது டார்கெட்டாக செட் பண்ணுறது. அன்றைய டேயில் மேக்ஸ் பெயின் அவுட் ஆஃப் த மணி மேக்ஸ் பெயினை போய் ஹிட் பண்ணுது அப்படின்னா அதோட டே ரேஞ்ச் க்ளோஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அது எப்படின்றது இன்னொரு வீடியோவில் நம்ம தெளிவாகவே பார்ப்போம். மேக்ஸ் பெயினை யூஸ் பண்ணி எப்படி ஒரு டே ரேஞ்சை கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் தெளிவாக பார்ப்போம். இது வந்து செகண்ட் ஆஃப் ஆல்மோஸ்ட் 2 o'clock அந்த டைமுக்கு போய் ஒரு ஆப்ஷன் மேக்ஸ் பெயினை ஹிட் பண்ணுதுன்னா அதுதான் டே ரேஞ்ச் லாஸ்ட் லோவோ அன்றையோட டேவோட ஹையோ லோவோ க்ரியேட் ஆகுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான், அதுக்கு மேலே அது ஓடாது. ஸோ அந்த ட்ரேடு தான் இன்றைக்கி நம்ம 2 o'clock எடுத்த ட்ரேடு ஃப்ரைடே. சரி, இப்போது அவுட் ஆஃப் த மணியில் மேக்ஸ் பெயின் டார்கெட்டுக்கு யூஸ் ஆகும். இந்த மணியில் மேக்ஸ் பெயின் என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக யூஸ் ஆகும்.
இதுக்கு நடுவில் இருக்க அட் த மணியில் உங்களுக்கு மேக்ஸ் பெயின் நிறைய டைம் குழப்பி விட்டுரும். அதனால தான் நம்ம அதாவது 100 ருபீஸ் ப்ரீமியமில் நம்ம இப்போ போகிறதே இல்லை, என்ட்ரி எடுக்கிறது இல்லை. மேக்ஸ் பெயின் யூஸ் பண்ணி எடுக்கும்போது அது நமக்கு எக்ஸாக்டாக எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு குறுக்க தான் நிற்கும் அந்த மேக்ஸ் பெயின். ஸோ அதனால தான் 200க்கு போகிறோம். அதை விட்டால் 60 to 20 ருபீஸோ இல்லை 80 ருபீஸ் ரேஞ்சில் கூட எடுத்துக்கிறோம் சில டைம். 40 ருபீஸ் to 20 ருபீஸ் எப்போவுமே சேஃபான ஜோன். அந்த ட்ரேட்ஸ் எங்களுக்கு ரொம்ப எடுக்கலாம். லோ ப்ரீமியம், அக்யூரசி கம்மி, டிகே ஆகும், அதெல்லாம் வந்து நம்ம செட்டப்பில் அதெல்லாம் அப்படிலாம் பார்க்க முடியாது. என்ன ஸ்டாப் லாஸோ டிகே ஆனாலும் என்ன ஸ்டாப் லாஸோ அது கொடுத்துட்டு வெளியே வரணும், அதுதான் ரூல் இங்கே. சரிங்களா? அதே மாதிரி இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு அக்யூரசி இருக்கும் பவுன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் செஷன் வரும்பொழுது உங்களுக்கு சப்போர்ட்லேயோ இல்லை ரெசிஸ்டன்ஸ்லேயோ எக்ஸாக்டாக பவுன்ஸ் ஆகிறது ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் தான் கரெக்டாக எப்போவுமே பவுன்ஸ் ஆகும். ஐடிஎம் விட ஓடிஎம் தான் எப்போவுமே வந்து கரெக்டாக வந்து பவுன்ஸ் ஆகும். ஸோ அது வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து ட்ரேட் எடுக்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓடிஎம் ப்ரீமியம் நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றத இங்கே பார்த்துடலாம். ஓப்பனிங் ப்ரைஸ் இருக்குல்ல, அந்த ஓப்பனிங் ப்ரைஸில் அந்த ஏடிஆரை ஜஸ்ட் ஆட் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் 25,060 அப்படிங்கிறது என்னோட ஓப்பனிங் அப்படின்னா அது கூட ஒரு 200 ப்ளஸ்ஸோ 200 மைனஸும் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் த மணியில் கால் ஆப்ஷனும் அவுட் ஆஃப் த மணியில் புட் ஆப்ஷனும் கிடச்சிரும். மைனஸ் பண்ணிங்கன்னா புட் ஆப்ஷன் வரப்போகுது, ப்ளஸ் பண்ணிங்கன்னா கால் ஆப்ஷனுடைய ஓடிஎம் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஓடிஎம் அன்றைக்கி டெய்லியில் உங்களுக்கு மேக்ஸ் பெயினை போய் ஹிட் பண்ணுது அப்படின்னா அன்னையோட டே முடிஞ்சது, அதுக்கு கீழே லோ போகாது அப்படின்றது தான் வந்து அர்த்தம். அது எந்த டைமில் போகுது அப்படின்றத பொறுத்தும் நம்ம பார்க்கணும். ஓடிஎம்மை செலக்ட் பண்ணுறது இருக்கிறதுலையே பெஸ்ட்டு. ஏன்னா ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி, பிலோ 10 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸே இருக்கும். ஸோ இண்டிவிஜுவலாக நீங்கள் தனியாகவே எல்லாருமே இங்கே ட்ரேட் எடுக்க பழகிட்டு இருக்கோம். அவங்க எல்லோரும் இந்த செட்டப்பை ஃபாலோ பண்ணுறது, இந்த ஒரு ஓடிஎம் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸ்டாப் லாஸ் சின்னது, கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக என்ட்ரி எடுப்பாங்க. 2 லாட்டு 3 லாட்டு கூட கொஞ்சமாக போட்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அவங்களோட என்ட்ரிஸை. ஸோ இதில் வர சிக்னல்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸ் கேண்டில் இருக்கும், அதை நீங்கள் அந்த ஸ்டாப் லாஸை கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே இந்த ஜோன்ஸ்க்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து ஒரு கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டில் உள்ளே என்ட்ரு ஆகுதோ, ஒரு கேண்டில் உள்ளே என்ட்ரு ஆகிட்டு திரும்ப வெளியே வந்துடுச்சு அப்படின்னா, ஸோ வெளியே வந்த உடனே நம்ம இப்போ கீழே டவுனுக்கு வருதா, இப்போ இங்கே செல் பண்ணலாம், கீழே வரைக்கும் போகும். ஸ்டாப் லாஸ் இந்த லாஸ்ட்டாக க்ரியேட் ஆன ஹை. இல்லை ஒரு வேளை பைக்கு வருது, என்ட்ரு ஆகுது அப்படின்னா திரும்ப வெளியே வந்துடுச்சு அப்படின்னா, ஒன் டைம் உள்ளே வருது, அடுத்த டைம் வெளியே போகுதுனாலே திரும்ப உள்ளே வரக்கூடாது, வராது. அந்த மாதிரி இந்த லோவை ஸ்டாப் லாஸை போட்டு அந்த தைரியமாக அந்த ட்ரேடை ஹோல்டு பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அதே தான் மேக்ஸ் பெயினுக்கும் நமக்கு. இந்த மேக்ஸ் பெயின் லைனையும் சும்மா கிராஸ் பண்ணிகிட்டு இருக்காது, பட் பர்டிகுலர் லொக்கேஷன் ப்ளஸ் டைமிங் இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி நம்ம அந்த என்ட்ரி எடுக்கணும். அதெல்லாம் அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த லொக்கேஷன் அப்படிங்கிறது நம்ம ஐபி ரேஞ்சில் மிட் ரேஞ்ச் கொடுப்போம், இல்லைனா பிரேக் அவுட்டுடைய லோ கொடுப்போம், இல்லைனா பிரேக் அவுட்டோட ஹை கொடுப்போம். அப்படி இல்லைனா ஓப்பனிங் ப்ரைஸே வச்சு பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான். ஸோ என்ன பண்ணாலும் சரி, ரூல்ஸ் ஒன்று தான். ஒன்ஸ் அந்த சப்ளை டிமாண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு திரும்ப மார்க்கெட் வெளியே வருதுன்னா திரும்ப அந்த பக்கம் போகாது, ஆப்போசிட்டாக தான் ஓடும். எந்த பக்கம் எக்ஸிட் ஆகுதோ அதே பக்கம் தான் ஓடும். ஸோ அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஐடிஎம் யூஸ் பண்ணுறதா ஓடிஎம் யூஸ் பண்ணுறதா அப்படின்ற சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம அதை திரும்பவும் கூட அடுத்த எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். தேங்க்யூ.